ஆத்தியாடி, நான் வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்த இடத்துக்கு இவ விழுந்துடுச்சு. ஓடுறான். ஓடட்டும். சக்திவேலும் ஒரு மாதிரி, இவளும் கடந்து அலையறா. இனி ரெண்டுக்கும் பொருத்தமா போச்சு. ஆமா, சக்திவேலு அப்படியா? அப்படியாவா? அவன் என்ன பார்த்து என்னவன்? அதனால தானே. அடச்சா போயா, உன் வேலையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டான்னு வந்துட்டேன். இவன் மூக்கு மொழியுமா சினிமாக்காரி மாதிரி சும்மா சலக் சலக்குன்னு நடக்கிறா. திட்டு வைப்பானா பாரு என்ன ரகலை நடக்க போகுதுன்னு. எனக்கு டியூஷன் கொடுத்தீங்கல்ல, எங்க குடும்பத்துக்கு பெரிய உபகாரம் பண்ண மாதிரி. அதுக்கு என்ன, உங்களுக்கே கொடுக்குறேன். ஆனா என் குழந்தைகளை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. பாருங்க, தாயில்லாத குழந்தைங்கிறதுக்காக நான் அவங்களை அதிகமாகவே செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அதனால அவங்க அளவுக்கு மீறி குறும்புக்கார பிள்ளைங்களா போயிட்டாங்க. என்ன குறும்பு செஞ்சாலும் குழந்தைங்க தானே. ஆமா, அதான் அந்த பாயிண்ட நீங்க மனசுல வச்சுக்கிட்டு குழந்தைகளை அடிக்காம கொள்ளாம குழந்தைகளுக்கு படிப்பு சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இத பாருங்க, இந்த குழந்தைகளுடைய தாயார் இறந்து போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது. யாராவது அவங்களை அடிக்கும் போது அப்பான்னு கத்திட்டாங்கன்னா ஏதோ நான் ஓடி போய் தூக்கி வச்சுக்கிட்டு அதை கொடுத்து சமாதானப்படுத்திடுவேன். ஆனா அதுங்க அம்மான்னு சொல்லி அழும்போது எனக்கு என்னவோ. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. எங்க அம்மா சாகும்போது என் தம்பிக்கு 1.5 வயசு, என் தங்கச்சி 2 மாசம் கை குழந்தை. அந்த ரெண்டையும் தூக்கி என் கையில போட்டுட்டு எங்க அம்மா கண்ணை மூடிட்டாங்க. இப்ப என் தம்பி BA படிக்கிறான், என் தங்கச்சி PUC படிக்கிறான். அப்படியா? இதை நீங்க முன்னமே சொல்லியிருந்தா நான் இவ்வளவு நேரம் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிக்க மாட்டேன். உங்க அம்மா சாகும்போது தானே குழந்தைகளை உங்ககிட்ட ஒப்படைச்சாங்க. குழந்தைகளுக்கு தகப்ப நான் உயிரோட இருக்கும்போது அவங்கள உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனி உங்க பொறுப்பு. ராணி, பாபு, ராணி, வாங்க வாங்க, எல்லாரும் இங்க ஓடியாங்க. இது உங்களுக்கு சம்பளம்? உங்க இஷ்டம். ஏன் இஷ்டம்னா சரி சரி, அதுக்கு நான் அப்புறமா பாத்துக்கலாம். ராணி, நில்லுங்க, வரிசையா நில்லுங்க. பாருங்க பசங்களா, உங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு புது டீச்சர் அம்மாவை கொண்டாந்துருக்கிறேன். இவங்க கிட்ட நீங்க விஷமம் பண்ணீங்க, பெரும்படுத்த உங்களை அடி அடி நடிச்சு புளித்து கிடப்பிடாமா? ஏன் சிரிக்கிறீங்க? ஏன்டா சிரிக்கிற? அப்பா, நீங்க எங்களை அடிக்க மாட்டீங்க. பாத்தீங்களா, இந்த கடைக்குட்டி பையன் இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். மற்றவர்களை பத்தி கேட்பானே. இனிமே நான் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, நான் போறேன். இது பாருங்க, இவங்க ஏதாவது விஷமம் பண்ணாங்க உடனே என்கிட்ட சொல்லுங்க. புது பெரம்பு வாங்கி நான் தர்றேன், நீங்க அடிங்க. எதுக்கு? படிக்கிறதுக்கு. படிக்கிறதுக்கா? இப்ப எதுக்கு படிப்பு? மெதுவா படிச்சுக்கலாம். அக்கா, டீச்சர் நல்ல டீச்சர் இல்லக்கா, படிக்க வேண்டான்றாங்க. ஆமாடி. ஏன் டீச்சர், இப்ப என்ன செய்யலாம்? எது வேணாலும் செய்யலாம். ஆடலாம், பாடலாம், ஓடலாம், கதை சொல்லலாம். உங்களுக்கு விடுதலை போட தெரியுமா டீச்சர்? ஓ, நிறைய தெரியுமே. நீங்க விடுதலை போடுங்க, நாங்க சொல்றோம். ஓகே. நீங்களும் குழந்தைய அடிச்சுட்டு அம்மாவை அழைச்சிட்டீங்க. ஐயோ, சத்தியமா சொல்றீங்க? நான் தொடவே இல்லை. என்னமா திடீர்னு கொஞ்சம் இருங்க. பாபு, உனக்கு என்னமா வேணும்? எனக்கு பசிக்குது. பாத்தீங்களா? பசிக்குதுன்னா சொல்றதானடா, போட்டோ தெரியுமா? என்னங்க நீங்க? இப்பதாமா சாப்பிட்டாம. குழந்தை தானே, 4 தடவை ஓடி 2 தடவை குதிச்சா எல்லாம் ஜீரணமாயிடும். சரி, பசிக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? படிக்கிற நேரத்துல பசிக்குதுன்னு டீச்சர் கிட்ட சொன்னா அடிப்பாங்களோ என்னமோன்னு பயந்துதா அப்படி கத்தி இருக்கு. நீங்க போங்க, நான் சாப்பாடு கொடுக்குறேன். சரி சரி, நீங்க சாப்பிட போங்க. திடீர்னு எந்திரிச்சு கத்தாதீங்க, போங்க. இனிமே உங்களுக்கு பசிச்சா என்கிட்ட சொல்லணும். யாரும் அழக்கூடாது. அழுதா எனக்கு கோவம் வரும். எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எனக்கு பிடிக்கும். ஆயம்மா, என்னம்மா சாப்பாடு ரெடியா? ரெடிமா, எடுத்துட்டு வாங்க.
ஐயோ பாபு, ஏன் தட்டை உதச்சு தள்ளிட்டே? ஓ ஆயா, உங்க மேலதான் தப்பு. முதல்ல பசிக்குதுன்னு பாபு தானே சொன்னா, அவனுக்கு தான் முதல்ல வச்சிருக்கணும். ஐயோ ஐயோ, உனக்கு ஒண்ணும் தெரியாது தங்கச்சிமா. அவனுக்கு முதல்ல வச்சா ஏண்டி எனக்கு முதல்ல வச்சேன்னு உதச்சு தள்ளிடுவான். நான் என்னமா பண்ணுவேன்? ஒண்ணு செய்ய வேண்டாம். யாருக்கு என் முதல்ல வைக்கணும்னு அவனையே ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்கன்னா புரியுதா? புரியுதுமா. பாபுயை கேப்பீங்களா? கேக்குறம்மா. சரி, போய் வேற சாதத்தை எடுத்துட்டு வாங்க. அவன் நல்ல பிள்ளை. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, பாபு பசியோட உட்கார்ந்துருக்கு. பாபு, நான் ஊட்டி விடட்டுமா? ஏன் என் தலையில வேணும்னாலும் தூக்கி வச்சுக்கிட்டு உன்னை ஊட்டி விடுறேன்ப்பா. நீ சாப்பிட்டா எனக்கு அதுவே போதும். பாய். வாணி, நீ என்ன சாப்பிடாம உட்கார்ந்துருக்க? ஐயோ ஆயா, இப்படி போட்டு வச்சுட்டா எப்படி? கொஞ்சம் பெசஞ்சு கொடுத்தாதானே. நீதான் வந்துட்டியம்மா, பாத்துக்கீங்க. இந்தம்மா சாப்பிடு. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு உடனே போய் தூங்கிடணும். காலைல ஸ்கூல் இருக்கு. ஆயா, நான் வரேன். இருமா, ஒரு வாய் சாப்பிட்டு போமா. இருக்கட்டும் ஆயா, இனிமே நான் போய்தான் சமைக்கணும். போயிட்டு வரேன். வரேன்டா, வரேம்மா, வரேன். என்னடாப்பா, அந்த டீச்சர் நல்ல டீச்சர் இல்லையா? டீச்சராடா அவ? உங்களுக்கு இப்படி ஒரு சித்தி வரணும்னு தான் நான் வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டியிருக்கேன்ப்பா. சித்தினா யாரையா? சித்தினா இப்போ உங்க டீச்சர் உங்களுக்கு என்னென்ன பண்றா அது அத்தனையும் பண்ணுவா உங்க சித்தி வந்தா. அப்போ இந்த டீச்சரே சித்தி தானே? அப்படி ஆகணும்னு தாண்டா நான் ஆசைப்படுறேன். யாரு மகாராஜன் பிள்ளையா? வாயா வாயா வாயா, வா வா வா. வரவேற்புல ஒண்ணும் குறைச்சல்ல போய்யா. உட்காரு. என்னத்த உட்கார்ந்த? என்ன அது எடுத்த உடனே சலிப்பு? உனக்கு என்னையா குறைவு? உன் பேரே மகாராஜன் பிள்ளையாச்சு. பேருதான் மகாராஜன் பிள்ளை, வீட்டுல திங்க சோறு இல்ல. உனக்கு என்னையா குறைவு? சொந்தமா வீடு வாசல் வச்சிருக்க. ஊட்டையா தின்றது? நல்ல ஆளியா. வீடு வாசல் இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுல சமைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னா அது ஊடாவா இருக்கு? அதுக்கு என்னையா பெரிய யோசனை? உன் மகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா மருமக வீட்டுக்கு வந்துட்டு போறா. அது சம்பந்தமா தானே உன்கிட்ட பேச வந்தேன். என்ன? என் பையன் இருக்கானே, பெரிய படிப்பை படிச்சு தொலைச்சு விட்டான். என்ன அப்படி? பிஏ. என்ன உத்தியோகம்? அங்க வா இங்க வான்னு 4 பேர் அவனை புடிச்சு இழுக்கிறானுங்க. நான் தான் அறகுற முதலாளிகிட்ட வேலை செய்யறதை விட அறக்காசா இருந்தாலும் அரசாங்க உத்தியோகம் தேவையில்லைன்னு அவனை புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக உன் மகனுக்கு இப்ப உத்தியோகம் இல்ல? அது இல்ல. அப்படி சொல்லு தெளிவா. ஆனா ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்க, என் பையனோட பெரிய படிப்புக்கும் உன் பெரிய பொண்ணுக்கும் ரொம்ப பொருத்தம். எங்க பேசுறத எங்க வர்ற? பொருத்தத்தை பத்தானே பேசுறேன். உன் பெரிய பொண்ணு இருக்காள். என் பெரிய மகளை பத்தி பேசாத. அப்போ உன் சின்ன மகளை பத்தி பேசலாமா? ஒன்னா யோசிக்கலாம். ஆனா மருத புள்ள நமக்குள்ள பேசிக்குவோம். பெரிய பொண்ணு வீட்டுல இருக்கும் போது சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது முறையா? என்னையா முறை பத்தி கத்துக்குவா வந்த? எவருக்கு யா முறை? எல்லா வசதியும் இருக்கிறவனால முறை. இங்கதான் எல்லாம் காத்தச்சு போய் கிடக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுதானே நான் வந்தேன். அப்போ உன் சின்ன பொண்ணை குடுத்து போடுறேன்னு சொல்றேன். எவையா குடுத்து போடுறேன்னு சொல்றது? யோசிக்கலாம்னு சொன்ன. யோசி யோசி யோசி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஓ 2 பொண்ணுல எந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்தாலும் எனக்கு சம்மதம் தான். ஆமா, என்ன சொல்ற? யோசிக்கலாம்னு சொன்னேன். ஏம்மா, இங்க வந்திருக்காரு, அவருடைய புள்ளிய பாத்திருக்கியா? எங்க? காலேஜுக்கு போறப்ப. அந்த கருப்பு அசிங்கமா இருப்பாரு. நீ யாருக்க சொல்ற? அவர் ரொம்ப சிவப்பா இருப்பாரு. ஆமா ஆமா, சிவப்பா இருப்பாரு. அந்த கண்ணுதான் கொஞ்சம் ஒன்றரை கண் மாதிரி இருந்துச்சு. அவர் கண்ணு ரொம்ப அழகா இருக்கும். ஓஹோ, ஆமா ஆமா, அழகா இருக்கும். நான் எப்பவோ பார்த்து. அந்த மூக்குதான் கொஞ்சம் கோணலா. ஐய, அவர் மூக்கு நீண்டு கத்தி மாதிரி அழகா இருக்கும். ஆஹா, ஆனா அவருடைய நடைய பாத்திருக்கியா? நொண்டி மாதிரி ஒரு காலை இழுத்தாப்பல நடப்பாரு. ஐயே, அவர் சிப்பாய் மாதிரி
டக்கு டக்குன்னு நடப்பாரு. சரி அப்பா, இங்க கொஞ்சம் வந்துட்டு போங்கப்பா. இருக்கா அப்பா கூப்பிடுறேன். நீ உள்ள போமா. இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆமா, எனக்கு கெட்ட கோவம் வரும். அப்பா, இந்த கல்யாணத்தை முடிச்சிருவாப்பா. அந்த பையனே கமலா பாத்திருக்கா, அவர் மேல ஆசைப்படுறாப்பா. காசு இல்லாம ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? எப்படியோ முடிச்சிருவாப்பா. நீங்க போய் சரின்னு சொல்லிட்டு வாங்க. என்னம்மா நீ சொல்றது? இப்பவே வீட்டு செலவு உன்னால தாக்கு பிடிக்க முடியல. ஊர் சுத்தி ஏகப்பட்ட கடன் வேலை வாங்கி வச்சுட்டு திணற. இந்த நிலைமையில முடிச்சிடுங்க சொல்லிடுங்கன்னா என்ன அது எப்படி? கடனோடு கடன் வாங்கி ஒரு கன்னி கடனை முடிச்சிருவாப்பா. முடிச்சிடலாமா? கல்யாண செலவுக்கு பணத்துக்கு எங்க போவ? நான் எங்கேயோ போறேன். யார் காலையாவது விழுந்து எப்படியாவது நான் பணத்தை கொண்டு வரேன். நீங்க போய் சரியான ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்க. கடவுளே, அம்மா நீ எனக்கு மகளா பிறந்தது உன் தப்போ, நான் உனக்கு அப்பனா வந்தது என் தப்போ? அந்த விஷயத்துக்கு முடிவு கடவுள் தாமா சொல்லணும். நீ சொன்னதுக்கு முடிவு நான் சொல்லிடுறேன். போங்க. என்ன நீ மாத்திரம் வந்திருக்கோம், புருஷன் இல்லையா? அவருக்கு ஏதோ பட்டணத்துல அவசரமான வேலையா, நீ கல்யாணத்துக்கு போ, முடிஞ்ச நான் வந்துடுறேன்னு சொன்னார்ப்பா. முடியல போல இருக்கு. நீயாவது வந்து எப்போ போ. என் மக தெரியலீங்களா? தெரியாதா என்ன? மங்களா, மங்களா, என்னடி ஆளே அடையாளம் தெரியாம மாறி போயிட்ட? புகுந்த இடம் அப்படி. என்ன புதுசா குண்ட தூக்கி போற? வா இப்படி வா. என்ன என்ன என்ன? கல்யாணம் ஆன புதுசுல என் புருஷனை போல ஆம்பளை உலகத்திலேயே கிடையாதுன்னு ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுன. என்ன ஆச்சு? அதெல்லாம் அந்த நேரண்டி. இப்ப என்னமே என்ன தெரியுமா? சொல்லு. உன் புருஷன் கொடுமைகளை பத்தி கதை கதையா சொல்லுவியே, அந்த கதையெல்லாம் எவ்வளவோ தேவலைன்னு பண்ணிட்டு இருக்காண்டி என் புருஷன். எப்படா விமோசனம் கிடைக்கும் எதிர்பார்த்தேன். இந்த கல்யாண பத்திரிகை வந்துச்சோ இல்லையோ, அதே சாக்கா வச்சு தப்பிச்சோம் பொழைச்சோம் ஒரேடியா முழுக்கு போட்டு வந்து சேர்ந்துட்டேன். வெரி குட். இந்த வேலையை நீ முன்னாலேயே செய்திருக்கணும். விட்டு தள்ளிடு. இப்ப என்ன ஆச்சு? என் புருஷனை விட்டுட்டுனா இல்ல, நீ தான் படிச்சிருக்க, உனக்கு ஒரு டீச்சர் வேலை வாங்கி கொடுத்துற. அப்புறம் 4 பேருக்கு நாம போடலாண்டி சோறு. இருந்தாலும் சுந்தரி, எனக்கு மாப்பிள்ளை பார்த்த விஷயத்துல எங்க அப்பா ரொம்ப அவசரப்பட்டுட்டாருன்னு இப்ப தள்ளி புரியுது. உனக்கு மாப்பிள்ளை பார்த்த விஷயத்துல மட்டும் உங்க அப்பா அவசரப்படல. இப்ப உன் தம்பிக்கு பொண்ணு பார்த்திருக்காரு, அந்த விஷயத்துல உங்க அப்பா ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டுட்டார். என்னடி அது? இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியுமில்ல? தெரியும். 2 பொண்ணுங்க இல்ல? ஆமா. மூத்தவ கண்ணமா தானே? ஆமா. மூத்தவளை விட்டுட்டு இளையவளுக்கு ஏண்டி கல்யாணம் பண்ற? என்னடி என்னடி? நம்ம வீட்டுக்கு வர்ற பொருள் சுத்தமா இருக்கு, அவ்வளவுதானே நமக்கு வேண்டியது. என்னடி ஒரேடியா குழப்புற? கட்டிமேளம் கட்டிமேளம். அப்புறம் பேசுவோம் வா. பெருசு ஒரு மாதிரி தான் நீ பா. सर्वोपचार पूजां समर्पयामि। ओम मांगल्यं तन्तुनादेन मम जीवन हेतुना कंठे भद्रामि सुभगे तं जीव सरदां सदम्। பொண்ண கட்டின முகூர்த்தம் பாரு, உனக்கு வேலை கிடைக்க போகுது. சரியப்பா? ஏதோ அவசரப்பட்டு நீங்களும் பொண்ணு கேட்டீங்க, நானும் சரியானிட்டேன். மங்களகரமா நடந்து போச்சு. ஆமா. என்னடா பொண்ணுக்கு நகை நட்டு ஒண்ணும் போடாம அனுப்புறானேன்னு நீங்க தப்பா நினைக்கப்படாது. என் பையன் பிஏ கடைசி வருஷம் படிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பா பாஸ் ஆயிடுவான். உற்சவத்தை உட்கார்ந்த உடனே உங்க மருமகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் ஒன்னும் குறைவில்லாம பண்ணி விடுறேன். அதுவரையில நீங்க வித்தியாசமா நினைக்கப்படாது. மருத புள்ள, நீங்க எப்ப செய்வீங்களோ அப்ப செய்யுங்க. ஏன் வாய திறந்து நான் கேட்க மாட்டேன். அம்மா கண்ணம்மா, ராகு காலத்துல அவங்க பருவணுமா, சீக்கிரம் ஆயிடுச்சு வா. கமலா, உன் வீட்டுக்கார் படிச்ச மாப்பிள்ளை மட்டும் இல்ல, உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையும் கூட இல்லையா? அதனால உன் வாழ்க்கை நல்ல விதமா அமைஞ்சு போச்சு. நீ அங்க போய் புகுந்த இடத்துக்கு நிறைவு கொடுக்கறதோட பிறந்த இடத்து பெருமையும் காப்பாற்றணும். அதுக்காக நீ ஒன்னும் பெருசா அவஸ்தைப்படாதேம்மா. எந்த நேரத்திலையும் எந்த சங்கடத்திலையும் பொறுமையை மட்டும் கடைபிடிச்சிட்டா போதும். மற்றதெல்லாம் சாதாரணமா போயிடும். புரியுதா? சரிக்கா. இதை ஏன் கழட்டுற? உந்துதானே, உனக்கு தாமா கொடுத்துட்டேன். இனிமே இதை நீயே போட்டுக்க. நீ ஸ்கூலுக்கு போறப்போ வெறும் கழுத்தோட போவேன். கமலா, உன் கழுத்து நெறிஞ்ச அந்த நிமிஷமே என் கருத்து நெறிஞ்சு போச்சம்மா. இதோ வந்துட்டோப்பா. நீ யாரண்டா? நீங்க உட்காருங்கப்பா. நான் முன்னாலதான் உட்காரணும். சரி சரி, பார்த்து ஏறுங்க.
போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வாமா.